என்ன அன்னை இன்னும் கூட்டணி அறிவிக்கலையே? எல்லா பக்கம் எங்க பார்த்தாலும் தேமுதிக யார் கூட போகுது? தேமுதிக யாரோட கூட்டணி? தேமுதிக எங்க கூட்டணி? எல்லா தமிழ்நாடு முழுக்க சென்னை கோட்டை முதல் குமரி வரை அத்தனை பேரும் சொல்ற ஒரே வேர்டு இதுதான். நான் என்ன சொல்றேன்? என் மாவட்ட செயலர், நிர்வாகிகள், தொண்டர்கள், நீங்கள் யாரை விரும்பினீர்களோ அந்த கூட்டணி உறுதியாக இந்த முறை நாம் அமைப்போம் 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 என்பதை இந்த நேரத்தில் உறுதி அவங்க கிட்ட சொல்றேன். அந்த அறிவிப்பு வரும் பொழுது நீங்க எல்லாம் பெருமைப்படக்கூடிய அளவு, சந்தோஷப்படக்கூடிய அளவு, கொண்டாடக்கூடிய அளவாக தான் அந்த அறிவிப்பு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நீங்க எல்லாரும் ஒரே போக்கஸ். அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், 3 மாசத்துல வர உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும். யார் யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு நல்ல உதாரணமாக இருந்து இந்த நாட்டின் ஒரு சிறந்த பிரஜைகளாக உங்களை நிரூபிக்கணும். அந்த வெற்றி கனிகளை தலைவருடைய கால் அடியில நமது கோயிலிலே சமர்ப்பிக்க வேண்டும். அந்த நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். எனவே உங்ககிட்ட சொல்றேன், மேபி பிப்ரவரி 7 வாக்காளருடைய இறுதி பட்டியல் வெளியிட போகிறார்கள். நமக்கு வந்த தகவல். அதே போல மார்ச் 1st வீக் தேர்தல் தேதி, மார்ச் 10க்குள்ள தேர்தல் தேதி டிக்ளேர் பண்ண போறாங்க. ஏப்ரல் 1st வீக் கட்டாயம் தேர்தல் நிச்சயம் வர இருக்கிறது. இந்தியா முழுவதும் 5 மாநிலங்களிலே தேர்தல் நடக்குது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அசாம், வெஸ்ட் பெங்கால், இன்னொரு மொத்த 5 ஸ்டேட். அதுல முதல் பேஸ், அதாவது முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் தான் நடக்க இருக்கிறது என்பதும் இன்னைக்கு நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. சோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கணும், அந்த தேர்தலுக்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். இந்த பூத் கமிட்டி நாம் அமைக்க வேண்டும் என்று சற்றேறக்குரிய 1 வருடமாக நம் மாவட்ட செயலாளர்கள், பகுதி, வட்டம் அத்தனை பேர்கிட்டையும் பார்க்கும் போதெல்லாம், ஒவ்வொரு மீட்டிங் போடும் போதெல்லாம் பூத் கமிட்டி அமைச்சாச்சா, எல்லா இடத்துலயும் BL2 முடிச்சிட்டீங்களா என்று தொடர்ந்து கேட்டதின் விளைவு இன்னைக்கு தமிழ்நாடு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பார்த்து ஆச்சரியப்படுது, பிரமிக்குது என்றால் அதற்கு தான் இந்த 1 வருடம் நாம பயிற்சி எடுத்து அந்த பூத் கமிட்டிகளை அமைச்சது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மிக சிறப்பாக பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி நாங்க தேர்தலுக்கு ரெடி அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்குன்னா அந்த பெருமைக்குரியவர்கள் நீங்க தான். நான் பல முறை சொல்லியிருக்கேன், கஷ்டம் நீங்க ஆனா ஃபீல் பண்ணாதீங்க, இப்ப கஷ்டப்படுங்க. ஆனா அதோட நீங்க சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், அடுத்த MP வரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லப்பா. சோ உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யுங்க 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 என்று சொல்லி 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 இன்னைக்கு அதை நிறைவேற்றி பெருமைக்குரிய என் பிள்ளைகளாகி என் முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு அம்மாக்கு இதை விட என்ன பெருமை இருக்கு? குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து 100 அவுட் ஆஃப் 100 காமிக்கிறப்ப ஒரு தாய்க்கு என்ன பூரிப்பு இருக்குமோ அது போல இன்னைக்கு மேற்கு மாவட்டத்துல 100% சிறப்பாக பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை, தலைவருடைய ஆசீர்வாதத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால கெட் ரெடி ஃபார் எலெக்ஷன் எனி டைம். அந்த அறிவிப்புகள் வரும். அதற்கு முன்னாடி நிச்சயம் நீங்க விரும்பிய ஒரு கூட்டணியை இதே தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து, உங்கள் அனைவரையும் அழைத்து நிச்சயமாக நாம் மிக பிரம்மாண்டமாக அதை அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல பெருமைப்படுகிறேன். எனவே மேடையில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் மீண்டும் MLA வரப்போறாங்க, கேப்டன் முடிவு செய்வார். என் கண் முன்னாடி இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் கவுன்சிலராக வருவீர்கள் என்பதையும் தலைவர் நிச்சயம் டிசைட் பண்ணி ஆசீர்வாதம் தருவார். எனவே நாம் தேர்தலுக்கு தயாராக இருப்போம்.